துரோகிகளின் கூட்டணியை தோற்கடித்து தமிழகம் தலைநிமிர பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்களித்து கழக வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கேட்டுக்கொண்டார். மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் கழகத்திற்கு ஆதரவு திரட்டச் சென்ற திரு டிடிவி தினகரனுக்கு வழிநெடுகிலும் திரண்ட கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் எழுச்சி மிகு வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களிடையே உரையாற்றிய திரு டிடிவி தினகரன் தமிழக மக்களின் நலனை முற்றிலும் புறக்கணித்துவிட்ட எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் பிரதமர் மோடியின் ஏவல் ஆட்களாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். பின்னர் நடராஜ் தியேட்டர் அருகில் பிரச்சாரம் மேற்கொண்ட திரு டிடிவி தினகரன் கடந்த தேர்தலில் மோடிக்கு எதிராக வாக்களித்ததால் தான் அம்மாவின் தொண்டர்களாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் தமிழக மக்களையும் மோடி வஞ்சிக்கிறார் என குறிப்பிட்டார். தொடர்ந்து திருப்பரங்குன்றத்தில் கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே விருதுநகர் தொகுதி கழக வேட்பாளர் திரு பரமசிவ ஐயப்பனை ஆதரித்து பேசினார். அப்போது துரோகிகளின் கூட்டணியை தோற்கடித்து தமிழகம் தலைநிமிர பரிசு பெட்டக சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் முயற்சியால் தான் இன்றைக்கு அம்மாவின் ஆட்சி தொடர்கிறது. ஆட்சி பொறுப்பிலே ஏற்றியவர்களுக்கு துரோகம், அம்மாவின் தொண்டர்களுக்கு துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம், இன்றைக்கு அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற விதமாக அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அவரை, இந்த மாபெரும் தலைவரை, 4 முறை உங்களால் தமிழகத்தில் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரை, சமூக நீதி காத்த வீராங்கனையை, உலக தமிழர்கள் அனைவரும் வியந்து பாராட்டியவரை, அவரது திருவுருவ படத்தை சட்டமன்றத்திலே வைக்கக்கூடாது என்று சொன்ன விஜயகாந்த் கட்சியுடனும் அம்மாவின் நினைவிடத்திலே நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று சொன்ன நீதிமன்றம் வரை சென்று தடை வாங்க முயற்சித்த பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி, அதுபோல தமிழகத்தை வஞ்சிக்கின்ற, தமிழகத்தை இன்றைக்கு இந்திய வரைபடத்திலிருந்து மறந்துவிட்ட மோடி அவர்களுடன் கூட்டணி. ஆனால் அம்மாவின் உண்மையான பிள்ளைகளாகிய நாங்கள் அம்மாவின் தொண்டர்களிடமும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தான் தலைவணங்குவோமே தவிர வேறு எந்த ஒரு கொம்பனுக்கும் நாங்கள் தலைவணங்க மாட்டோம் என்று நின்ற காரணத்தினால்தான் நாம் ஏற்கனவே போட்டியிட்ட சின்னம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. உச்ச நீதிமன்றத்திலே சென்று போராடி நீதி பெற்றோம். அம்மாவின் ஆசையோடு அம்மா அவர்கள் கடைசியாக அறிவித்த திட்டமாகிய நமது பரிசு பெட்டக சின்னமே நமக்கு கிடைத்திருக்கின்றது. தமிழ்நாட்டின் நலனை காக்க, தமிழர்கள் தலைநிமிர, தமிழர் வாழ்வு மலரவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். பின்னர் தனக்கன்குளம், திருமங்கலம் மற்றும் டி கள்ளுப்பட்டி பகுதிகளில் கூடியிருந்த மக்களிடையே திரு டிடிவி தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து விருதுநகரில் கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே கழக வேட்பாளர் திரு பரமசிவ ஐயப்பனுக்கு வாக்கு சேகரித்தார். அப்போது தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஒலிபெருக்கி பயன்படுத்த தடை விதித்த காவல்துறையினருக்கு கண்டனம் தெரிவித்தார். சங்கரன் கோவில் செல்லும் வழியே இடையில் நாலாட்டின் புதூர் பகுதியில் திரண்டிருந்த பொதுமக்களிடையே உரையாற்றிய திரு டிடிவி தினகரன் சில ஊடகங்கள் மூலம் வெற்றி பெற்று விடுவோம் என்ற மாய தோற்றத்தை திமுக ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தார். இதேபோல் சாத்தூர், சங்கரன் கோவில், புளியங்குடி, கடையநல்லூர், தென்காசி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திரண்டிருந்த பொதுமக்களிடையே திரு டிடிவி தினகரன் முழு வீச்சில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு கழக வேட்பாளர்களுக்கு வெற்றி சின்னமாம் பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார்.